அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா சமையல் பிளாக். நான் இந்த வீடியோவில் ரெசிபி வித்து குக்கிங் டிப்ஸு போட்டுக்கிட்டுருக்கேன். நான் போடுற குக்கிங் டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலில் மெஷர்மெண்ட் அளவும் இந்த கப்பால் ஓட்ஸ் 3, பாஸ்தா 2 இந்த அளவுகளில் இதில் சேர்த்துருக்கேன். இதில் பாஸ்தா ரெசிபி இந்த ஸ்டைல்லையும் ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி முறையில் இது பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போது இந்த ஓட்ஸு சீக்கிரமாக கரைஞ்சிட்டோம். பாஸ்தா கரையிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் இதை நல்லா அதில் வேக வச்சு நல்லா எடுத்துக்கணும். இதோட நான் இப்போது சால்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் சுகரை தூக்கி காட்டும். இதோட சுகர் அவங்க தேவைக்கு ஏற்ப நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி ஸ்டேஜில் வரணும். இந்த ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இது சீக்கிரமாகவும் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். நெய், எண்ணெய் ஏதோ ஒன்று அதில் இட்டு, இதோட நட்ஸ் வகை நான் பாதாம் முந்திரி சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் மிக்ஸியில் பல்ஸ் மூடில் வச்சு 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். நான் முழுசாக தான் சேர்த்துருக்கேன். இது ஒட்ஸ் இருக்கிறதுனால, இது குழந்தைகளுக்கு ஃபைபர் நட்ஸ் வகையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ப்ரோட்டீன் இது எல்லாம் நல்ல ஹெல்த்தியாக கிடைக்கிது. அதனால் இது ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பாஸ்தாவை ஒரே ஸ்டைலில் சமைக்காமல் இந்த மெத்தட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது நான் சேர்த்த மெஷர்மெண்ட் அளவுகளில் 2 பேர் கண்டிப்பாக தாராளமாக சாப்பிடலாம். இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதோட நான் குக்கிங் டிப்ஸும் ரெகுலராக வீடியோவில் சொல்லிக்கிட்டு வரேன். இது கண்டிப்பாக இது சமையலுக்கு சம்மந்தமாக முக்கியமான டிப்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீட்டில் காய்கறிலாம் இந்த வெயில் காலங்களில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இதில் முருங்கைக்காய் அதிகமாக வெளியில் இருந்தாலும் வாடிவிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒரு அதிக நாட்களுக்கு வச்சு முழுசாக வச்சு அதை சமைக்க முடியாது. அதுக்கு 1 வாரத்துலேருந்து 15 நாள் வரலும் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு இதில் டிப்ஸு சொல்லியிருக்கேன். முருங்கைக்காயை இதே மாதிரி தோல் நீக்கி முழுசாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிடுங்க. நான் வீடியோவில் காட்டுவது போல் அதோட தோலையெல்லாம் நீக்கி கட் பண்ணி எல்லா முருங்கைக்காயும் எடுத்து ஒரு பாக்ஸில் இதே மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். இது 1 வாரத்துலேருந்து 15 நாள் வரையிலும் கண்டிப்பாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபி குக்கிங் டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.